everyone, நான் அக்ஷரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஹேர் கேர் ரிலேட்டடா. இப்போ எல்லாமே காமனா ஃபேஸ் பண்ணிருக்க இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அப்பதான் வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா அது மட்டும் இல்லாம ஹேர் நல்லா ஹெல்தியா இருக்கணும், பார்க்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஸோ ஆக்சுவலா இது வந்து பாசிபிளா ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், ஹெல்தியாகவும் இருக்கணும், மேனேஜபிளாகவும் இருக்கணும், ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கணும், நல்லா கிளாஸியாகவும் இருக்கணும். எல்லாமே பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா எஸ் பாசிபிள் தான். நான் இன்னைக்கு அதுக்காக தான் ஒரு DIY உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஹேர் சூப்பர் ஸ்ட்ராங்கா ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுக்காக. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஹேர் மாஸ்க்ல நான் ஒரு இன்கிரிடியன்ட் வந்து ஷேர் பண்ண போறேன். சூப்பர் அமேசிங்கான ஒரு இன்கிரிடியன்ட், சூப்பர் சஸ்டைனபிளான ஒரு இன்கிரிடியன்ட். இந்த இன்கிரிடியன்ட் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் மேகசின்ல வந்து படிச்சுட்டு இருந்தேன். இதோட பெனிஃபிட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், யூ வில் பி ஷாக். அது மாதிரி ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட் இது. இதுல நம்மளோட ஹீரோ இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேம்பு தான். பேம்பு எக்ஸ்ட்ராக்ட் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். பேம்பு வந்து இவ்வளவு பெனிஃபிஷியலா ஹேர்க்காக எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரீசெண்டா ஹெல்த் மேகசின்ல வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு. பேம்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிளான்ட், வுட்டை விட ஸ்ட்ராங், ஸ்டீலை விட ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் கான்கிரீட் விட ஸ்ட்ராங், அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிளான்ட். இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தும் அது ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். ஏன்னா எவ்வளவுதான் காத்து அடிச்சாலும் விண்ட் வந்தாலும் அது வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஆனா அது பிரேக் ஆகாது. பேம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிளெக்சிபிளா இருக்குல்ல. ஸோ இது எப்படி நம்ம ஹேர்க்காக யூஸ் பண்றதா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ பேம்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மற்ற பிளான்ட்டை விட அதுல வந்து வெஜிடேட்டிவ் சிலிக்கா வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்ல இருக்கு. 70% ஆஃப் சிலிக்கா அதுல தான் இருக்கு. ஸோ அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ப்ரமோட் பண்ணும். அண்ட் பேம்புனால ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், கூடவே வந்து வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எப்பவுமே ஹேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் மட்டும் முக்கியம் இல்ல, ஹேர் வால்யூமும் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேம்புனால வந்து ஹேர் க்ரோத் அண்ட் வால்யூம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கூடவே அதை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட டெட் செல்ஸ், ஸ்கேல்ப்ல இருக்க டெட் செல்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு சூப்பர் அமேசிங்கான இன்கிரிடியன்ட் தான் பேம்பு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலிக்கா இன்ஃபியூஸ்ட் இன்கிரிடியன்ஸ் வந்து உங்க ஹேர்ல யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பர் அமேசிங்கா இருக்கும், செம்ம பெனிஃபிஷியலா இருக்கும் உங்க ஹேருக்கு. அண்ட் பேம்புல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த உங்க ஹேர்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும் அண்ட் ஹேரையும் சூப்பர் கிளென்ஸ் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து அமேசிங்கான ப்ராப்பர்ட்டிஸ் பேம்பு எக்ஸ்ட்ராக்ட்ல. ஹேருக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஃபிளெக்சிபிளா இருக்கும், பிளஸ் நல்ல ஒரு ஷைனும் கொடுக்கும் ஹேருக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து ஹேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த ஷைன் ரொம்பவே முக்கியம் ஹேருக்கு. அது மட்டும் இல்லாம பேம்பு எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபில்ட் வித் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இரிட்டேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். உங்க ஹேரை வந்து எந்த ஒரு என்வாயன்மெண்ட்லயும் நல்லா க்ரோ பண்ண வைக்கிறது அதோட வேலை. பேம்பு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி ஒரு அமேசிங்கான இன்கிரிடியன்ட் வந்து ஷாம்புலயோ கண்டிஷனர்லயோ இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும், நல்ல ஒரு மிராக்குலஸ் ட்ரீட்மெண்டா இருந்திருக்கும் உங்க ஹேருக்கு. எனிவேஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பார்க்க போறோம் பேம்பு எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஹேர் மாஸ்க் செய்கிறதுக்கு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட், பேம்பு எக்ஸ்ட்ராக்ட் பவுடர். குவான்டிட்டி வந்து நான் 1.5 ஸ்பூன் வந்து எடுக்க போகிறேன். நான் பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து மிக்ஸி ஜாரில் இது வந்து போடுறேன். ஸோ இதோடு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 2 இன்க்ரீடியன்ட் தேவைப்படும் ஹேர் மாஸ்க் செய்கிறதுக்கு. அதில் செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நியர் அபவுட் 1.5 ஸ்பூன் இருக்கும். தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பேம்பு எக்ஸ்ட்ராக்ட் பவுடரோட பெனிஃபிட் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கர்ட் நம்ம எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணும், நல்லா ஒரு ஷைனும் கொடுக்கும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து பனானாவும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பனானா வந்து ஃப்ரிஸ் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு ஷைன் டெக்ஸ்டர் கொடுக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அண்ட் கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஹேரில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் செக்ஷன் பை செக்ஷனாக வந்து ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் செக்ஷன் பை செக்ஷனாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது, ட்ரெஸ்லலாம் வராது, க்ளீனாக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஹேர் மாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா தயிர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கூலிங் சென்சேஷன் கொடுக்கும். உங்களுக்கு சைனஸ் மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, இந்த ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணாதீங்க. இந்த சைட்லேயே என்னோடய ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஹேர் மாஸ்க்கை கம்ப்ளீட்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பன் மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை ஷவர் கேப் வந்து போட்டுக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் lukewarm வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வச்சு ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஹேர் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாவ், பார்த்தீங்களா ஹேர் வந்து சூப்பர் கிளாஸியாக இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. பேம்பு எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்கும் பண்ணும், ஃப்ளெக்சிபிளாகவும் ஆகும். நம்மளால் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண முடியும் அண்ட் ஹேர் ஃபாலும் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ். இந்த ஹேர் மாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஹியூஜான டிஃப்ரென்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் ஐ ரியலி விஷ் இந்த மாதிரி ஷாம்பூலையும் கண்டிஷனர்லையும் இந்த மாதிரி பேம்பு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி அமேசிங்கான இன்க்ரீடியன்ட்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஐ ரியலி விஷ். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடியா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And I'm Media Next. Laksha Sengma. Bye. Take care of yourself. Bye.